வணக்கம். மில்லட் மகாராணி மதுரையிலிருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி காரசாரமாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய முட்டை கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு. இது 6 முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பெரிய தக்காளி பழம் 2 மிளச்சு வச்சுட்டேன். 8 முந்திரி பருப்பு, ஒரு 5 பாதாம் பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா இதெல்லாம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சு, தேங்காய், மல்லித்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, மிளகு பொடி 1/4 ஸ்பூனு, அது வந்து அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது மாதிரி மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, இஞ்சி பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அரைக்கணும். இதை அரைச்சிக்கிறேன். தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் கொஞ்சம், முந்திரி பாதாம் கசகசா இதை வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இதை வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தேங்காய், அதோட சின்ன வெங்காயம் ஒரு 10-12 இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். தோல் கரம் மசாலாக்கள், சோம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, ஒரு கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலாக்கள் போட்டு அது பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கில் சேர்த்து அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கிறணும். அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலர் மாறி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அந்த வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பச்சை வாசனை மாறிடுச்சு. 1/2 ஸ்பூனு மிளகு பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதை சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா, காஷ்மீரி மிளகு பொடி, அப்புறம் மல்லித்தூள் இதெல்லாம் நல்லா கலந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்குவோம். இந்த ஸ்டேஜில் தக்காளி வந்து பொடிசாக நறுக்கி சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா கிரேவி மாதிரி வேணும், அதுக்காக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா கொதித்து வற்றணும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும்போது இந்த மிளகா சேர்த்துக்கிறேன். பாதாம், முந்திரி, கசகசா, கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்த விழுதும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுவும் சேர்ந்து நல்லா கொதித்து இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு கலந்து விட்டுக்குவோம். நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். இந்த மிக்ஸி அரைச்சி கலந்து தண்ணியை ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முதல்ல வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தோம். இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். மூடி வச்சுக்குவோம். நல்லா கொதித்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் முட்டையை சேர்த்துக்கிறேன். முட்டையை இடையில நல்லா கீறி வச்சுருக்கேன். முட்டையோடு இந்த மசாலா கொஞ்சம் சாரம் தட்டிக்கும் கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா வற்றிட்டு இந்த முட்டையில் இந்த மசாலாலாம் சார்ந்து நல்லா வற்றி முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதம், சப்பாத்தி, தோசை கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். மல்லி இலைகள் தூவி இறக்கிடுவோம். இப்போ சுவையான காரசாரமான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி முட்டை கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து சப்பாத்தி கூட, இட்லி, தோசை கூட சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சாதத்தோடையும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.